ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படின்னா அதாவது நம்ம கிராம சபை கூட்டம் நடைபெறுது. அதில் நம்ம என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் நம்ம கேட்கலாம், நமக்கு என்ன என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு முழு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட் சொல்லிவிடும். இந்த செய்தி அறிக்கை என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 23/9/2024, அதாவது ஒரு வாரம் ஆகுது. இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம், அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 2ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அரசாணைப்படி 2/10/2024 காந்தி ஜெயந்தி அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கிராம சபை கூட்டம் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடந்திடக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தினை முன்கூட்டியே ஊரக மக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2/10/2024 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டமில் நடைபெறதில் என்னென்னலாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருள் விவரம் அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவிலான குறித்து விவாதித்தல். அதாவது 1/4/2024 முதல் 30/9/2024 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சிகளில் பொது நிதியிலிருந்து மேற்கட்ட செலவினை, அதாவது உங்களுடைய செலவை அறிக்கை படிவமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம ஊராட்சியில் தணிக்கை அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24க்கான தணிக்கை அறிக்கையை நீங்கள் கிராம சபையில் சொல்லி ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் வேண்டும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா, அதை மேம்படுத்துவதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடிநீரில் உள்ள தகுந்த அளவிலான குளோரின் அளவை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 15வது மத்திய நிதி மைய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊராட்சி கிராம சபையில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு சுற்று அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதில் கிராம வருவாய் குறைப்பு திட்டம், அதுக்கப்புறம் கிராம ஊராட்சிகளின் நிறைவான சுகாதார திட்டம், அதுக்கப்புறம் கிராம ஊராட்சிகளின் நிறைவான குடிநீர் திட்டம், அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டம், ஒருங்கிணைப்பு திட்டம், இந்த மாதிரி கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண்மை வளர்ச்சி திட்டம், இந்த மாதிரி திட்டத்தில் குறிப்பிட்டு உங்களுக்காக விவாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராம ஊராட்சியில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவை அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளர்களுக்கான கணக்கெடுப்பு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம சபை கூட்டத்தில் என்றைக்கு நடைபெறுது, எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத ஒரு நாள் முன்னக்கூட்டியே உங்களுடைய கிராம ஊராட்சி மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் மற்றும் திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம், உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படும் ஒரு முக்கிய திறனாளிகளுக்கான திட்டம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஊராட்சி வாரியான மாற்றுத்திறனாளிகள் பட்டியலை சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு ரீகணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளில் எஸ்ஆர்இயில் சேர்க்கப்படாமல் இருந்தால் அவர்களின் விவரங்களை அனைத்தும் ஊராட்சி தரவு கணக்கெடுப்பில் தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறைகள் நடத்தப்படும் முகாம்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் சான்றிதழ்களை விவரமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது அதை எல்லாமே நீங்கள் அந்த கிராம சபையில் எல்லாமே தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
விடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை வந்து கீழே குறிப்பிட்ட இணையதளத்தில் வந்து பயன்படுத்தி பின்வரும் மாதிரி விவரங்களை வந்து அந்த சான்றிதழ் மூலம் முகவரி மூலம் அந்த இணையதளத்தில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கிராம சபை கூட்டம்லாம் நடைபெறும். உங்களுக்கு வீட்டு மனை பட்டா பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான குடிநீர் விநியோகம், இது மாதிரி வந்து எந்த தேவைனாலும் வந்து நீங்கள் வந்து அந்த கிராம சபை கூட்டம்ல வந்து போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கிராம சபை நடைபெறுற இடத்துல வந்து உங்களுக்கான தேவைகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.